நந்தினி பியூட்டி பார்லர் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள் இருக்குது, முகம் வெள்ளையாகணும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபேஸில். இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இதுக்கு உங்ககிட்ட க்ரீம் இருக்கா, சோப்பு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறீங்க. சரிங்களா? எங்களுடைய பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான க்ரீம் தயாரித்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுவோம். உங்களுடைய ஃபோட்டோவை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, எந்த மாதிரியான க்ரீம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லி அதை ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க, ஸ்கின் பிளாக்காக இருக்குது அல்லது ஒயிட் ஆக்கணும், நீங்கள் ரொம்ப பிம்பிள் ஓவராக இருக்குது, அந்த பிம்பிளை கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குதுங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே மாதத்துலேயே ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் பியூட்டிஷன் சம்மந்தமாக. தேங்க்யூ. பார்லருக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலே மேக்கப் செய்வது எப்படி? இது ரொம்பவுமே சிம்பிளானதுங்க, ஆனால் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியதுங்க. கிளென்சிங் மில்க் அப்படின்னு பெரிய டிபார்ட்மெண்ட் கடைகளில் கூட கிடைக்குங்க. அப்படி கிளென்சிங் மில்க் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும் பால், அது தண்ணி கலக்காத காய்ச்சாத பச்சை பாலை எடுத்து காட்டன் பஞ்சில் நனைச்சி உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அழுக்க சுத்தமாக அது எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சரும நிறத்துக்கு ஏற்ற மாதிரி கலரில் ஃபவுண்டேஷன் வாங்கி முகத்தில் புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க. பாஞ்ச் இருக்கிறீங்களா, அந்த பாஞ்ச் மூலமாக அதை முகம் எல்லாமே சமன்படுத்திக்கோங்க. அதே நிறத்தில் காம்பேக்ட் பவுடரை உபயோகப்படுத்தணுங்க. வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக காமிக்குங்க. கண்களுக்கு மேலே ப்ரௌன் இல்லைன்னா தங்க கலரில் ஐஷேட் போடலாங்க. ஐலைனர் லேஸாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவிங்க. கண் இமைகளில் மஸ்கராவும் கன்னங்களில் ஃப்ளேசர் பயன்படுத்தினீங்கன்னா கன்னம் ரொம்ப பளபளப்பாக இருக்குங்க. லிப் ப்ரெஷர் கொண்டு லிப்ஸ்டிக்கு போட்டிங்கன்னா உதடு ரொம்ப அழகாக தெரியும். காலையில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜடை போட்டு பூவுனால் அலங்கரிச்சிங்கன்னா எடுப்பாக இருப்பீங்க. பூக்கள் கிடைக்காத காலத்தில் கொஞ்சமாக முடி உள்ளவங்க பூக்களை அதிகமாக நிற்காது. அந்த சமயத்தில் தங்க டாலர்ஸ் முத்துக்கள்னால ஆன அலங்கார ஜடைக்கு பொருத்தமாக அமையுங்க. சிவப்பு பிரவுன் கலர் சேலைக்கு கெம்ப் செட் நகைகள் அருமையாக இருக்குங்க. பச்சை கலர் புடவைக்கு தங்க நகைகள் அணிந்தா அழகு மெருகூட்டுங்க. இந்த மாதிரி உங்களுடைய அழகை நீங்களே மெருகேற்றி கொள்ளலாங்க.